பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கினீர். அப்பாதை சுவாசி. இந்த உணர்வுகள் நமக்குள் அது சுவாசித்து மறுபடியும் கண்ணை மூடும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடல் முழுதும் பட வேண்டும் என்று எண்ணும். இப்ப எவரால் அந்த உணர்வுகள் நம்ம உந்தப்பட்டு நாம் தியானிக்க முடியாமல் இருக்கின்றதோ அவர்களுக்கும் அறியாத எவு நீங்கி அவர்களும் பொருகாண்டு செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று இதை எண்ணிவிடும். அப்ப அந்த உணர்வுகள் நமக்குள் வருவதே தணிந்துவிடும். அதை நமக்குள் மாற்றி எப்படி செடிகளுக்கு உரம் கொடுக்கின்றோமோ இதை போல அவர்கள் உணர்வுகள் நமக்குள் விளைந்து அந்த அணுக்கள் ஆனால் அந்த உணர்வின் தன்னை அந்த உணர்ச்சி ஒன்றிதான் அது உணவை எடுத்துக் கொள்கின்றது. அதனால் இதை போல நாம் மாற்றி இந்த உணர்வுகளை நாம் உள் செலுத்தினால் அந்த அணுக்களும் மாறிவிடும். இல்லை என்றால் நீ தியானத்தில் அவங்க அப்படி செய்தான் இப்படி செய்தான் என்னும் போதெல்லாம் அந்த அணுக்கள் அதிகமாகி நம்ம நல்ல அணுக்களுடன் போர் செய்ய தொடங்கிவிடும். அப்ப நமக்குள் மனக்கலக்கம் மனநோய் போன்ற நிலை வரும். பின் உடல் நோய் அதிகரிக்க தொடங்கிவிடும். ஆக நமக்குள் மனிதன் என்ற 6வது நிலைக்கு 8வது படி நாம் 5வது அறிவுக்கே திருப்பி கொண்டு போகும். இதையெல்லாம் நாம் மாற்றி அமைத்து பழக வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கையை தியானமாக்க வேண்டுமே தவிர ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து மணிக்குள்ள உட்கார்ந்து நான் தியானம் பெற்று சக்தி பெறுவேன்னா அடுத்த கணம் போகும்போது வாழ்க்கையில நாம் பெறும். ஒவ்வொரு நிமிடமும் அதிர்ச்சியான செய்திகளையும் தொடர்படும் கஷ்டங்களையும் எத்தனையோ வேதனைகளை நாம் கேட்டறிவோம். காணாதுக்கு பத்திரிகை வேற படிக்கிறோம். அரசியல்ல பற்று இருந்தா வெறுப்படைகளும் இப்படி செய்யறான் அப்படி செய்யறான் இந்த உணர்வுகளை செய்யறோம். இதையெல்லாம் பேசி கலந்து உரையாடினாலும் அடுத்த நிமிடம் இந்த உணர்வுகள் மாறாதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி இதே உணர்வின் தன்மை நாம் எதை கேட்டோமோ அதெல்லாம் நலம் பெற வேண்டும், நாடு நலம் பெற வேண்டும், அவர்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், தெளிந்த மனம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வெல்லாம் நமக்கு வளர்க்கணும். அப்படி அந்த பிறருடைய உணர்வு இருந்தாலும் நமக்குள் வளராது. நம்ம மாற்றி அமைத்து அந்த உணர்வின் அணுக்களை நாம் பெருக்கிவிடும். ஆனா அந்த எண்ணங்கள் வரும் அது சிரித்து விடுகிறது, இது பெருத்து விடுகின்றது. அப்போ அது நமக்குள் அடங்கி வந்து விடுகின்றது. இப்படியெல்லாம் நமது வாழ்க்கையை தியானமாக்கி பழக்குதல் வேண்டும். இப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் தவறு செய்யாமலேயே சில தவறுகள் நடக்கின்றது. இப்போ ஒருவர் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஆன்னு கேட்டுட்டு இருப்போம். இந்த உணர்வுகள் நமக்குள் படப்பட்டு அவர் எந்த வகையில ஆக்சிடென்ட் ஆனான்னு சொன்னோம்னா அதே உணர்ச்சிகள் தோண்டி நம்மை அறியாமலே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நடுரோட்டில் எடுத்துட்டு போவோம். ஓரத்தில் ஒதுங்கி போனார். ஏன்னா இந்த உணர்வுகள் நம்மை அறியாமலே அங்க அழைத்து செல்லும். இந்த மாதிரி பிறருடைய இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டால் அடுத்த நிமிடம் ஆத்ம சுத்தி செய்து அவர்கள் சிந்தித்து செயல்படும் தன்மையும் அவர் உடல் நலம் பெறும் சக்தியும் அது பெற வேண்டும் என்ற எண்ணங்களை நாம் பரப்பி நமக்குள் அது உருவாக்கி பழக வேண்டும். ஏனென்றால் நாம் நல்ல குணத்தோடு பார்க்கும் போதுதான் பிறருடைய தீமைகளை நாம் நுகர்ந்து அந்த அணுக்கள் நமக்குள் பெருகி நாம் நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றிக்கொண்டே உள்ளது. மனக்கவலையும் மனக்குழப்பமும் எப்படி வாழ்வது என்ற நிலையை நம்மளை பல திசைகளுக்கு ஆளாக்கி விடுகின்றது. ஆனால் இதே போல நாம் செய்வோம் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தோடு நாம் தொடர்பு கொண்டே இருக்கிறோம். அதை பற்றுடன் பற்றுகின்றோம். இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை நாம் பற்றற்றதாக மாற்றிக்கொண்டே வர வேண்டும். இது ஒரு பழக்கத்து வந்தாச்சுன்னா அந்த அணுக்கள் பெருகாச்சுன்னா நம்மளை அறியாமலே அந்த சொல்லு வந்துடும். நாம் பாடிக்கிட்டே இருக்கிறோம், அது பதிவாச்சுன்னா அந்த பாடல் சரியா வரும். அந்த பாடல் முழுதான் பாடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இடைமறித்து ஒரு பாடலின் தன்மை தனித்து சொல்லணும்னு நினைச்சா 2வது தரம் அந்த பாடல் நமக்கு நினைவராது. மறுபடியும் 1ல இருந்து பாடிக்கிட்டே வரணும். ஏனென்றால் அந்த வரிசைப்படுத்தி வரப்படும் போது நமக்குள் அது தொடர் வரிசை வருகின்றது. இடையிலே சிக்கிவிட்டால் நமக்கு அந்த உணர்வு நமக்குள் நினைவு. ஏனென்றால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் இயங்கி அதன் அடுத்தடுத்து அடுக்குகளை வருகின்றது. அதனால்தான் நமது வாழ்க்கையில் எப்போதுமே விழித்திருத்தல் வேண்டும்.
நாம் வாழ்க்கையில் பார்க்கும் தீமைகள் எல்லாம் உள்புகாதபடி விழித்திருந்து பழகுதல் வேண்டும். இதுக்கு சிவன் ராத்திரி அன்னைக்கு விழித்திரு என்று. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரி தீமைகள் இருந்தால் நமக்குள் அந்த தீமையின் உணர்வு புகாது தடுத்து பழகுதல் வேண்டும். ஆக பிறருடைய கஷ்டங்களோ நஷ்டங்களோ பல நிலைகளை பார்க்கும்னா நாம் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த காதிலே இப்படி கையை வைத்துக் கொள்ளுங்க. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடல் முழுதும் படர வேண்டும். என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று இந்த உணர்வு பூரா சொல்லிக் கொண்டிருங்க. இது இங்கே பாய்ச்சி இந்த செவிக்குள் கொடுத்து இந்த உணர்வலைகளை பரப்பும். இப்ப நீங்க காலை வச்சு பாருங்க. நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இந்த உணர்வு அங்கே வரும். அப்ப எங்கே இங்க வலி இருக்கின்றதோ அங்கே எல்லாம் அது பெற வேண்டும் என்ற நிறைவை சேர்த்துனா அந்த உடலுக்குள் அந்த உணர்ச்சிகளை தோன்றும். உங்கள் இருதயங்களில் படபடப்பு வந்தால் இதே மாதிரி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடல் முழுதும் படர வேண்டும், என் இருதயம் முழுதும் படர வேண்டும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் படர வேண்டும், என்னுடைய இறுதி துடிப்பு சீராக அமைய வேண்டும் என்று இந்த உணர்வினை எடுத்துக்கொள்ளும். இதே போல ஒவ்வொரு நிமிடம் ஓம் 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 என்று இந்த உணர்வுகளை ஒளிகளை எழுப்பப்படும் போது இந்த உணர்வலைகள் நமக்குள் அந்த ஒளி அலைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கும். இதையெல்லாம் உங்க வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்கலாம். ஏனென்றால் இதை சொல்வதற்கு சந்தர்ப்பம் அதிகமாக கிடைக்காதனால் இன்று உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் விஞ்ஞான உலகில் பெரும் துயரங்களும் தொல்லைகளும் வந்து கொண்டிருக்கும் போது இதை போலதான் உங்க உணர்வுக்குள் நீங்க உங்களுடைய பேச்சையை செவிகளை கொண்டு இந்த உணர்வின் தன்னை உந்தச் செய்து இந்த உணர்வு அணுக்களின் வீரிய சக்தியை நீங்கள் பெருக்க இது உதவும். இதை போன்ற எந்த வலி வந்தாலும் சரி, எதனை ஈஸ்வரான்னு சொல்லி உயிரை எண்ணி அந்த வலி இருக்கிற பக்கம் உங்க கண்ணின் நினைவு இங்க இருந்து செலுத்தி அதை உங்க உடல்ல அந்த வலி நீங்க வேண்டும் என்று சொல்லுங்க. அது வலி குறையும். இப்ப என் உடல் உள்ள அந்த வாத நீர் பித்த நீர் விஷ நீர் நீங்க இறங்க வேண்டும், தரையில இறங்கிட வேண்டும், என் உடல் நலம் பெற வேண்டும் என்று நீங்க எண்ணுங்க. ஏனென்றால் வெகு தூரம் உங்களுடைய நினைவுகளை அங்கு செலுத்த அந்த உணர்வுகள் நகர உங்க கண்ணின் நினைவு உடலுக்குள் செலுத்த அது துரிய நினைவு கொண்டு இந்த தீமைகள் உணர்வுகளை நீங்க மாற்றி அமைக்க முடியும். இப்போ அருள் வாக்குப்படி உங்களுக்குள் இதை இப்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டேன். இதை செய்தால் அதன் உணர்வுகள் உங்க உடலுக்குள் பாஞ்சி இதெல்லாம் வாக்கு பிடிச்சித்தான். அதை உணர்வுகள் உங்களுக்குள் பதிவான பின் இதை செய்தால் அதன் வழி உங்களுக்குள் இந்த தீமைகள் அகற்றும் வல்லமை நீங்களே பெறுகின்றீர்கள். இதையெல்லாம் ஒவ்வொரு நொடிகளையும் இதை எடுத்து பழகும். உதாரணமாக உங்கள் உடல்களை அடிக்கடி உட்கார்ந்து நாம் பழகிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 5 நிமிஷமாவது ஓய்வு எடுக்கும் போது இப்படி ஈஸ்வரான் உயிருடன் தொடர்பு கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் நினைவினை செலுத்து அந்த அருள் பெற வேண்டும் என்று ஏங்கி அப்படின்னு இயங்கும் போது நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் நாம் நுரையீரலையும் மற்றவர்களையும் அதிகமாக பெருக நேருகின்றது. இந்த சில பேருக்கு இந்த கழுத்து பிடிச்சிக்கிச்சு, அதை இப்போ நான் எலும்பு தேங்கிடுச்சு, இப்படி எல்லாம் சில டாக்டர் சொல்லுவாங்க. இது எல்லாம் நமக்குள் நரம்பு மண்டலங்களில் ஏற்பட அதனுடைய வலுத்தன்மை இல்லாதனால் இந்த அழுத்தம் நமக்குள் அதிகமாக வரும். அதாவது சுண்ணாம்பு சத்து குறைவு அல்லது நரம்பு மண்டலங்களின் அந்த வீதித்தன்மை குறைந்திருந்தால் அதுக்கு உற்சாகம் ஊட்ட வேண்டும் என்றால் காலை நேரா நீட்டி அந்த காலை நேரா நீட்டி கையை 2 உயர்த்துங்கள் காது கிட்ட, அப்படியே மெதுவா கொண்டு போங்க, அவசரப்படாது. அது மெதுவா எவ்வளவு தூரம் உங்களால வணங்க அது வளைய முடியுமோ வளையுங்க. வளைஞ்சு முடிஞ்ச உடனே
அந்த ஈஸ்வரா என்று அந்த உணர்வினை எடுத்து என் உடல்ல அது படர வேண்டும் என்று அந்த நினைவினை செலுத்தி இந்த மூச்சை இறங்கும். இப்படி மெதுவா ஒரு 5-6 தடவை இறங்கும். இப்போ உங்களுக்குள் இந்த சிறுமூளையிலிருந்து இந்த பெருவிரல் வரையிலும் இந்த நரம்புகளை ஓரளவுக்கு அந்த இயக்க முடியும். ஏன்னா முதுகுத்தண்டோ மற்ற நிலை வரும்போது அதன் பின் நீங்க இதே மாதிரி எடுத்து இதை மாற்றி அமைத்துக் கொள்ளும். இதெல்லாம் சுலபமான பயிற்சி. உங்களுக்குள் வாக்கு கொடுத்ததை இதை நீங்க சீராக பயன்படுத்தினால் உங்க உடல் உள்ள சலிப்பு இதுகளெல்லாம் நீங்கி போகும். இரண்டாவது, சில பேருக்கு இந்த கண் அடிக்கடி வேதனைப்பட்டு சலிப்புப்பட்டு கோபப்பட்டு இந்த உணர்வு பார்த்த பின் இதே உணர்ச்சிகள் நமது கண்ணின் கருவழியான படமாக்கிய உணர்வுகளில் இதைக்கும் அதை ஒட்டியுள்ள நிலையில் பலவீனம் அடைந்தது. அப்படி பலவீனம் அடைந்தால் நாம் எதையும் சீக்கிரம் கிரகிச்சு இழுக்கும் சக்தி எங்களுக்கு குறையும். இப்ப அதற்கும் இதே போல இந்த காலை நீட்டி கொஞ்ச நேரம் முதல்ல தம் பிடிச்சு அப்படியே வந்து அந்த பெருவெல்ல தட்டு கொஞ்ச நேரம் இந்த மூச்சை விட்டு இந்த மூச்சை வாங்கும். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று ஏங்கி இந்த உணர்வுகள் உங்க உடலுக்குள் அந்த சிறுமூளையிலிருந்து எல்லா பாகங்களும் அந்த உணர்ச்சிகளை தோன்றும். இப்ப இந்த கைகால் குடைச்சல் வருது என்று வைத்துக் கொள்வோம். இந்த கையை மேலே தூக்கிக் கொள்வோம். இந்த மாதிரி இந்த குடைச்சல் வந்ததுன்னா இதே போல ஒரு பயிற்சி செய்யும். அப்போ சில நேரங்களில் இந்த பாகங்கள் சில வாய்வுத்தன்மைகள் அடைத்திருந்தால் ஒரு விதமான வலி ஏற்படும். இதை நாம சென்றோம்னா ஹார்ட் அட்டாக்கு அந்த அட்டாக்கு இந்த அட்டாக்குன்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. அல்ல ரத்த குழாய் அடைச்சிருங்க. நீங்க இந்த மாதிரி செய்து இப்படி திரும்பி அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி இப்படின்னு இந்த மூச்சை ஒரு 5 தடவை எடுத்துடும். அப்ப இதனுடைய தன்மைகள் அறப்பும் போது இந்த இருதய வாயுடைய நிலைகள் இழுக்கப்படும். அப்புறம் இதை மாதிரி இது பண்ணுங்க. மறுபடியும் இதே கையை திணிட்டு இப்ப இந்த இருதய பாகம் இதே மாதிரி வந்திருந்தா மெதுவா அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி அங்கே செலுத்தப்படும் இந்த உணர்வுகள் அந்த நுரையீரல்ல அந்த இருதயங்களையும் ஓரளவுக்கு பரவும். இருதயங்கள் அழப்பாகி தவப்பாகி அந்த வலி ஆகுதுன்னா இதே மாதிரி எண்ணி கொஞ்சம் மெதுவா வரணும். இப்படி செய்யும். இப்படி மேல கையை வச்சுட்டு நீங்க சாதாரண கையை தூக்க நினைக்கிறீங்க. இந்த இருதய வாயில் அந்த பாகங்கள் இருக்கக்கூடிய இது தெளிவாக்கி இது உங்களை சீராக்க இது உதவும். அதே மாதிரி ஒவ்வொரு நேரத்திலும் சும்மா கொஞ்ச நேரம் செவத்தால் கையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்தா போதும். நீங்க டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை. நீங்களே டாக்டர் ஆகிக்கலாம். உங்க உணர்வே டாக்டர் ஆகும். கூடுமானவர்களும் சில சிரமங்களை மாற்றி அமைக்கும். இதே போல ஒவ்வொரு நாளும் இத செய்து வாங்கும். உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும். இப்ப சாதாரணமா முடியாதவர்கள் இந்த குழந்தைகளுக்கு சரியா ஜீரணமாகல சாப்பிடல அப்படின்னு சொன்னா உருண்டையா தலைவாணி வச்சிரும். அதுல அப்படியே வில்லு மாதிரி படுக்க வைங்க. கொஞ்ச நேரம் நீங்க ஈஸ்வரான்னு எடுத்து அந்த குழந்தைக்கு நல்ல ஜீரண சக்தி ஆகணும், அந்த உறுப்புகள்லாம் சீராகன்ட்டு அந்த குழந்தைய அப்படியே இந்த மூச்சு எடுக்க சொல்லுங்க. இந்த அடிக்கடி சளி தொல்லைப்பட்டு சில குழந்தைகள் அவசப்படும். இந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி இழைச்சி வைக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஜீரண சக்தியும் சளி தொல்லைகளும் நீங்கும். சளி தொல்லை அதிகமாகிவிட்டால் இதே மாதிரி நொச்சலைய மஞ்சளும் கொஞ்சம் போட்டு அந்த வீட்டுல புகையை போட்டு விட்டுரும். அந்த குழந்தைகள் இதை நுகரப்படும் போது அந்த சளி உருவாக்கக்கூடிய அணுக்களின் தன்மை பலவீனமாகும். சளிகள் உற்பத்தி ஆகாது. இதே மாதிரி சில நேரங்கள்ல ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு மூக்குல தண்ணியா விட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் இந்த மாதிரி நொச்சலையும் கொஞ்சோண்டு மஞ்சள் தோலையும் போட்டு நாம் இருந்த அந்த உபதியை போட்டு கொஞ்சம் புகை போட்டுருவோம். அப்ப என்ன செய்யணும்,
இப்படி மேல் நோக்கி அந்த துருவ நட்சத்திரம் எதுக்கும் இந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி இழுத்து பழக வேண்டும். அந்த உணர்வுகள் நம்ம உடல்ல படரப்போம். ஏன்னா அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு பதிவாக்கினா இதையெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய சக்தி பெற்றது. நீ அதே மாதிரி எண்ணுங்க. கொஞ்ச நேரம் சுவாசத்தை எடுங்க. சிலருக்கு இந்த கண் பார்வை மங்குதுன்னா இதே மாதிரி காலை நீட்டி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த நரம்பிடங்களை இதாகிங்க. அப்புறம் எந்திரிச்சவனை பார்த்தா கண்ணுல ஒரு நல்ல மாற்றங்களை பார்க்கணும். அப்போ கொஞ்ச நேரம் இது பண்ண ஒரு கொஞ்சம் தம் கட்டி இது பண்ணா அது ரத்தங்கள் ப்ரெஷர் ஆகும். கொஞ்ச நேரம் மனசை அடைக்குங்க. இப்படி குடிஞ்சிருக்கும் போது அப்படி கொஞ்சம் ஏறும் நரம்படல் எல்லாம். அப்போ அதை ஏறுவதற்கு முன்னாலே துருவ நட்சத்திரத்தை அருள் சக்தி பெற வேண்டும் என்ற நினைவை விட்டு இதெல்லாம் கும்முன்னு உடலெல்லாம் இதாகும். அப்புறம் மெதுவா மூச்சு விடும். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெற வேண்டும் என்று இயங்குங்க. அப்ப அந்த நினைவு பூரா அவங்க கண்ணில நினைவு கொண்டாங்க. என் உடல் முழுதும் படர வேண்டிய என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று சுவாசத்தை மெதுவா உள்ள கொண்டு போவோம். மறுபடியும் கொஞ்ச நேரம் அழைச்சி இந்த மாதிரி கொண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு அரை நிமிஷம் ஆனாலும் இந்த மாதிரி நினைச்சு பண்ணுங்க. இந்த சிறுமுள்ள பாகம் எல்லாம் சரியா போகும். ஒரு சிலருக்கு ஒருதலை வலி என்பார்கள். நாம சாப்பிடும் தைலம் அதுல 2 தடவை கண்ணில் விட்டோம்னா அந்த நீரெல்லாம் வெளித்தரும். நீ எதுக்காக வேண்டி டாக்டர்கிட்ட போய் செலவழிக்க வேண்டியதில்லை. அது 2 சொட்டு தயாரா வச்சுங்கிற மாதிரி பண்ணிருங்க. இந்த சாப்பிடும் தைலம் எப்போதுமே வீட்டுல பந்தோபஸ்தா வச்சுக்கோங்க. ஒரு தீயை பட்டுச்சுன்னா உடனே அதை எடுத்து பூசிட்டீங்கன்னா அந்த எரிச்சல் போயிடும். அதுல கொப்பளங்களோ மற்றதோ அநேகமாக அந்த புண்ணாகாது. கீழே பட்டுச்சுன்னா உடனே இந்த இலைகளை எடுத்து பாட்டில் உடைச்சி அதை போட்டுருங்க. தேய்ச்சிட்டோம்னா அது மாறும். இதே மாதிரி நீங்க இந்த நொச்சி இலைய தயவு செய்து உங்க வீடுகளில் எங்கோ அக்கம் பக்கம் வீட்டுகளை வளர்த்துங்க. தவத்திலிருந்து வரும்போது 2 குச்சி எடுத்து போங்க. நான் கொண்டு வச்சிருங்க. ஏன்னா அது சில ப்ரேயர் பண்ணி வச்சிருக்கிறோம். இது நீங்க வச்சீங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இது எல்லாம் உங்களுக்குள் ஞாபகம் நிறைய சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குது என்னமோ தெரியல. அடுத்தடுத்து வேணா ஞாபகப்படுத்திக்கலாம். இதே போல சில நேரங்கள்ல நமக்குள் இந்த உறுப்புகள் சேராகிற 2 கையும் தூக்கிங்க. கொஞ்ச நேரம் நடந்து கொடுங்க. வீட்டுல ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நடந்து கொடுத்தோம்னா இந்த இருதயங்களும் இந்த கைகால இந்த சில நேரங்கள்ல முனியில சில பேர் இந்த அழந்து நமக்குள் கால்சியம் பவர் கம்மியாகி போச்சுன்னா அல்லது வாயுவிலோ அல்லது விஷத்தன்மை இருந்துச்சுன்னா அந்த முனி நரம்புகளை வலிக்கும். அந்த கைகள் எல்லாம் கொஞ்சம் இதாகும். அப்ப அந்த கைகளை தூக்கிட்டு கொஞ்ச நேரம் நடங்க. சில பேருக்கு என்ன செய்வாங்க, இந்த குறிகாலில் ஏதாவது இங்க வலிக்கும். நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா இந்த வாயு வந்து பிரச்சனை பளிர்னு நின்னும். இப்ப நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டியல, கையை மேல தூக்கிட்டு அப்படியே நடங்க. இந்த வலி விட்டு போகும். நீ சொலுக்குக்கோ டாக்டர்கிட்ட போய் நடந்த காலை எடுத்து வைக்க முடியாது. பளிர்னு மின்னும். அப்ப நீங்க இந்த கையை தூக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த ஈஸ்வரான இந்த துரு நட்சத்திரத்தை எண்ணி கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நடங்க. அந்த வலி நீங்களே போக்கிக்கலாம். நீங்க வைத்தியத்தை தேடி போக வேண்டியதில்லை. இதே மாதிரி உங்க பழக்க வழக்கங்களை இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா நொச்சியில எப்பயுமே வச்சுங்க, இந்த சரவாங்கி நோய், இந்த ஆஸ்மா நோய் இதுகளுக்கெல்லாம் கூடுமான நிலை இருக்கும். இப்ப இந்த ஆஸ்மாவுக்கு வேண்டி இப்ப ஒரு மாத்திரையும் தயார் பண்ணி இருக்கிறோம். காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம், ராத்திரிக்கு ஒரு வயிற்றுல சாப்பிடும், அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடும். அதுல இந்த நொச்சி இலைகள் எந்த 2 சாப்பிட்டாச்சுன்னா ரொம்ப பேருக்கு இந்த மூச்சு திணறல் போன்ற ரொம்ப அவசரப்படுவாங்க. ஆனா அந்த புளி சேர்க்காது, சர்க்கரை சேர்க்காது இந்த மாத்திரை சாப்பிடுங்க. அந்த 48 நாளைக்கு அது இருக்கக்கூடாது. அதே சமயத்துல சாப்பிட்டோம்னா அந்த துருவ நட்சத்திரத்தை மறந்துட வேண்டாம். இதை எடுத்து உங்க உடல்ல பெருங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த நொச்சி இலைய ஒரு 4 இலை 5 இலையை போட்டு நல்லா காய்ச்சி இந்த ரசத்தை எடுத்து வச்சுங்க. ராத்திரி படுக்க போகும்போது
ஒரு அரை டம்ளர் நீங்க சாப்பிடுங்க. அந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய இந்த நுரையீரல உள்ள அந்த சளி எல்லாம் கட்டி கட்டியா வெளியில வந்துடும். இது ஏன்னா இது சில முக்கியமான இந்த மூச்சு திணறனால நிறைய பேர் அவசரப்படுறாங்க. அதுக்காக வேண்டிய இந்த ஆஸ்மாவுக்கு வேண்டி வேற பொடிகளை தயார் பண்ணேன். அது அப்பப்போதைக்கு கேட்கும். அதை நம்ம மாற்றி அமைக்கிறதுக்காக வேண்டி அப்புறம் இந்த மாத்திரைய போட்டு இதை வச்சிருவேன். தொண்டை கரகரப்போ அஜீரண கோளாறு வந்தாலும்னா முந்தி போட்டு ஆஸ்மா பொடியை தேன்ல குழைச்சி சாப்பிட்டா சரியப்போ. அதிகமான விக்கல் ஆனால் உடனே தேனை கொஞ்சம் சாப்பிட்டுங்க, விக்கல் குறையும். இதுகெல்லாம் நாம ஒரு பழக்கத்துக்கு வந்தாச்சுன்னா அந்த தேன் நல்ல தேன்களை நயமான தேன்களை வாங்கி வச்சுக்கணும். அதை நீங்க எடுத்து சாப்பிடலாம். சர்க்கரை சத்து உள்ளவர் கூட அந்த தேனை கொஞ்சம் சாப்பிடலாம். இதே போல அடிக்கடி உங்களுக்கு சர்க்கரை சத்தின் தன்மை அதிகமா இருக்குதுன்னா அதை குறைக்கிறதுக்கு நீங்க கூடுமானவர்கள் இதே கையை வைத்து இதே மாதிரி படுத்து கொஞ்ச நேரம் அந்த மூச்சு அடக்கி உங்களுக்குள் இருக்கக்கூடிய சர்க்கரை சத்து சமமாக வேண்டும் என்ற எண்ணத்தை எடுத்து இந்த மூச்சு எடுங்க. அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று என் உடல் உள்ள சர்க்கரை சத்து குறைவு நாளுக்கு நாள் இது குறைய தொடங்கும். உங்களுக்கு அதிகமான நிலைகள் அதிகமானா இந்த கடுக்காத்தூள் கொஞ்சோண்டு தனியா பொடி போட்டு வச்சுங்க. அதை நீங்க ராத்திரி படுக்க போகும்போது 2 வாயில போட்டு இதை போட்டு வச்சிடும். ஆக நம்ம உடல்ல அந்த சர்க்கரையை உணவாக உட்கொள்ளும் அணுக்கள் பெருகிவிட்டாலே இதனுடைய மலம் வரப்போகும்போது இது மாற்றி விடுகின்ற. ஆனா இதை நாம் செய்தோம் என்றால் அந்த சர்க்கரை சத்தை உருவாக்கும் அணுக்கள் அது பலவீனம் அடைகின்றது. ஆனால் அந்த சர்க்கரை சத்து உருவாக்கும் அந்த அணுக்கள் அவருடைய மலமானால் நம்ம ரத்தத்தை பூராமே நீராக மாற்றிவிடும். அதை நீங்க மாற்றுவதற்கு கொஞ்சம் கடுக்காத்தூளை வச்சுங்க. வீட்டுல எப்பயுமே பொடி செய்து வச்சுங்க. அது கொஞ்சம் சாப்பிட்டுங்க. இந்த உதிரப்போக்கு அதிகமாக போகுதுன்னு சொன்னா நவா கொட்டையை வாங்கி எப்பயுமே கிடைச்சுன்னா வாங்கி இடிச்சு வச்சுங்க. நவா பட்டையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. அது ராத்திரில ஊற வச்சு பனியில வச்சிருங்க. அல்லது காய்ச்சி அதனுடைய லேசா அது ஜூடு பண்ணி அந்த ரசம் இறங்குறதுன்னு வச்சுட்டு பனியில வச்சிருங்க. காலையில் எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றுல சாப்பிடணும். அடுத்து மத்தியானம் ஆனா ஜவ்வரிசி அது பாயசம் மாதிரி வச்சு அது சாப்பிடணும். இதெல்லாம் உணவிலேயே மாற்றக்கூடிய நிறைகள். நீங்க இதை செய்து பழகும். உங்க அனுபவம் இது நல்லதாகும். நான் சொல்லி அனுப்பி இந்த மாதிரி செய்வேன்ட்டு அப்புறம் 4 நாளைக்கு சாப்பிடுவாங்க. நல்லா போச்சுன்னா அப்படி விட்டுருவாங்க. அடுத்த அப்படி வந்துச்சுன்னா இதை திருப்பி என்ன செய்வாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில பேருக்கு இந்த நிலையை மாற்ற வேண்டும். இதே மாதிரி சிலருக்கு வெட்டை என்ற நிலைகளும் சில உஷ்ணத்தினால வரக்கூடிய நிலைகள் இருக்கு. அதை மாற்றுறதுக்காக இந்த நவா கொட்டையும் இந்த கடுக்காத்தூளும் போட்டு இதை பொடி பண்ணி இதோட காய்ச்சி தண்ணியா நீங்க குடிங்க. அந்த சிலருக்கு இந்த வெள்ளப்போக்கு நின்றும். சிலர் வெளியில சொல்ல முடியாத நிலைகளை பலர் தவித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் இந்த ஜவ்வரிசி பஞ்சை காயத்து சாப்பிடலாம். சீதக்கட்டு போன்ற நிலைகள் வரப்படும் போது அதை நீங்க அந்த இதே போல மாதுளம் பிஞ்சு இருந்தானா அரைச்சி மோர்லயோ பால்ல சாப்பிடணும். அது கிடைக்கலைனாலும் கூட இந்த மாதுளம் பிஞ்சு பொடியை இருக்கும்போது கிடைக்கும்போது பொடி பண்ணி வச்சுக்கணும். சிலருக்கு அவசரத்துக்கு வரும். இது எல்லாம் வச்சு நீங்க இந்த பவுடரை வாயில போட்டு தண்ணி எடுத்தோம்னா அந்த சீதக்கட்டு எல்லாம் நீங்கி போகும். அந்த சீதக்கட்டு உள்ளவங்களும் நல்ல பாயசத்தை வச்சு நீங்க பாயசம் சாப்பிட்டா உடனே அது நின்றும். இதே மாதிரி மூல நோய் உள்ளவங்களுக்கு அடிக்கடி கடுகடுன்னு இருக்கும். இந்த மூல கிருமிகள் அதிகமாகும் போது அரிப்பாகும்.
அப்ப குடல்கள் சுருங்கும். இப்ப இந்த குடங்கள் சுருங்க போகும்போது நாம வாயு உள்ளுக்கே நம்ம மலம் இறுகி போகும், வெடிக்க வர்றது கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யும், பிரிவடைந்தவொடனே இந்த மலத்தினால ரேச கீரை வந்து ரத்தம் வரும், ரத்த மூலம் என்று ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பயப்பட வேண்டியதில்லை, இந்த மூல நோய் இருக்கலாம். உங்களுக்கு இந்த பாயாசமே உங்களுக்கு பெரும் மருந்தா மாறும். அடிக்கடி இந்த துவர்ப்புள்ள அதே சமயத்துல இந்த கடுக்காத்தூளை கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுங்க, அது நீங்கும். இந்த மூல பவுந்தரமோ மூல நோயோ மூல அணுக்கள் இருந்ததுன்னா, மூல ஆணி இருந்தாலும் கூட சாப்பிட சாப்பிட இது குறையும். கூடுமானவரிடம் இந்த மூல நோய் உள்ளவர்கள் அனைத்துமே மல்லாந்து படுத்து அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவனும் அமைதி பெறும். அதை இழுத்து மூச்சு சமமான நிலைகள் விட்டு மறுபடியும் நரம் மண்டலங்களில் படர வேண்டும், உடல்ல படர வேண்டும், குடல் முழுதும் படர வேண்டும் என இந்த உணர்வை செலுத்தும். கூடுமானவர்கள் இது குறையும். உங்களுக்கு பக்கத்துல வட்ட தூக்கி இருந்ததுன்னா அதை நீங்க என்ன செய்யுங்கன்னா எடுத்துட்டு வாங்க, கழுவுங்க, பொடியா நறுக்குங்க. சின்ன வெங்காயத்தை அதிகமா சேருங்க, 2 உப்பு போடுங்க, மஞ்சளை போடுங்க, கீரை மாதிரி வணக்கி வெறும் வயிற்றுல சாப்பிட்டு பழகுங்க. ஆனாலும் எதை சாப்பிட்டாலும் நீங்க பாயாசம் மூல நோய் வெள்ளம் வந்தவங்க இதெல்லாம் சாப்பிட்டு போகும். மூளை கடுப்பு வந்து அடிக்கடி வெளிக்கு போகும், அவங்களால என்னென்னமோ செய்தாலும் முடியாது. 1 லிட்டர் தண்ணி நல்லா காய்ச்சி சாப்பிட்டுருங்க. அதே சமயத்துல இந்த பாயசத்தை வச்சு சாப்பிட்டுருங்க. இந்த கடுகடுப்பு உடனே போயிடும், 15 நிமிஷத்துக்குள்ள போகும். நீங்க டாக்டர் தேடி போக வேண்டியதில்லை. இது உங்க அனுபவத்துல தெரிந்து கொள்ளும். ஏன்னா நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க இது நல்லா ஆச்சுன்னா அடுத்தவங்க சொல்லணும், அவங்களோட சரி அடுத்தவங்களுக்கு சொல்றதும் இல்லை. அதனால நீங்க இதெல்லாம் அத வந்து டாக்டர் கிட்ட வர்றது கடுமையான நோய்கள் ஆனால், கிருமிகள் அதிகமானால் அதை அவர்கிட்ட செய்யலாம், ஆபரேஷன் செய்யலாம். நீங்க அந்த மருந்தே வாங்கி சாப்பிட்டாலும் கூட 1 நிமிஷம் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று எண்ணி கையில வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடுங்க. ஒவ்வொரு நிமிஷம் சாப்பிடும் போதெல்லாம் உங்க நினைவு இதுவா இருக்கட்டும், துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று எண்ணுங்க. அது எண்ணும் போது இந்த உணர்வு கொண்டு அந்த நினைவோடு சாப்பாடு எடுங்க. இந்த சாப்பாட்டுல அந்த உணர்வு படரும். இது எல்லாம் உங்களுக்குள் இந்த நிலை இருக்கு. சாதாரணமா இந்த படுத்து கொஞ்ச நேரம் இப்படி உருண்டுபடும், மறுபடியும் இங்க உருண்டுபடும். இந்த உடல்களை சில பேருக்கு இந்த இடுப்பு பிடிப்பு என்ற நிலை இருக்கு. அப்படி லேசா இப்படி உருண்டு 2 உருண்டு வந்துட்டு மறுபடியும் இப்படி உருண்டீங்கன்னா அந்த இடுப்பு பிடிப்பு விட்டுரும். மறுபடியும் இப்படி உருண்டு வந்து காலை மேல தூக்கி கீழே வைங்க. 2 தரம் 3 தரம் தூக்குங்க, மேல வைங்க, கீழே வைங்க. அப்படி மறுபடியும் உருவுங்க. கொஞ்சம் இந்த உடல் உள்ள இடுப்பு பிடிப்பெல்லாம் நீங்கும். சில இடுப்பு பிடிச்சிருச்சு, மூச்சு பிடிச்சிருச்சு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் இது செய்யுங்க. கூடுமானவர்களும் சின்ன வெங்காயம் சில புண்ணுகளை ஆக்கும். நம் குடலுக்குள் அதிகமாக புண்ணு இருந்தாலும் இது மாற்றும். இதே மாதிரி குடல் புண்ணு வந்தவங்களுக்கு நம்ம தபோவனத்துல இந்த இளநீ பொடி இருக்குது, அதை வாங்கி ராத்திரில ஊற வச்சிருங்க, காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. இந்த ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றவங்களுக்கு இதை எடுத்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த குடல் புண்ணு ஆறும். இது நீங்க அந்த மாதிரி பொடிகளை வாங்கி வச்சுங்க, வயிற்றுள்ளி உள்ளவங்களுக்கு இதை சாப்பிடும்படி சொல்லுங்க. இதையெல்லாம் உங்க வாழ்க்கையில நான் அடிக்கடி இனி சொல்றேன், ஏன்னா ரொம்ப பேர் அவசப்படுறாங்க. இப்ப இதை இங்க இருந்து ஆரம்பிச்சு நீங்க எப்பயுமே தபவனத்துல சில நேரங்களில் ஞாபகப்படுத்துறேன், நீங்க எடுத்துக்கொள்ளும். இதெல்லாம் இப்ப அந்த துறவு தியானத்துல அருள்வாக்கோட உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இந்த உணர்வுகளை நீங்க செய்யப்படும் போது அந்த நிலையாகும். ஆக கருவுற்றாச்சுன்னா உங்களுடைய நினைவு அனைத்தையும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருள் பெறணும், கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அது பெறணும் அப்படின்னு உங்க நினைவை செலுத்தி பழகணும்.
இதே மாதிரி சில குழந்தைகளுக்கு பிறந்த பிற்பாடு இந்த மாதிரி கோளாறு இருந்ததுன்னா தாய் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொள்ளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று எண்ணிட்டு அந்த குழந்தை கண்ணை உற்று பார்த்து அவருடைய சிறுமுள்ள பாகம் சீராக இயங்கி தாய் எண்ணங்களை எண்ணி அந்த கண்ணையோ அல்லது நெத்தியோ பார்த்து அந்த சிறுமுள்ள பாகம் அது இயங்கி அது நரம்பு மண்டலம் பூரா சீராக இயக்கி அவருடைய சிந்திக்கும் நல்ல ஞான சக்தி